சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இந்த புனித வெள்ளி அன்று இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்த நாள், அவர் சிலுவையில் தம்முடைய ஜீவனை விட்ட நாள். அப்படி அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்ததுனால என்ன நடந்தது என்று இங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சிலுவை மரத்தில் இயேசு தொங்குனதுனால என்ன நடந்தது குறித்த ஒரு வெளிப்பாடு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதில் ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்க போகிறோம். கிறிஸ்து நமக்காக சாபமாகி. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சாபமானார். அப்படி அவர் சாபமானதுனால ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எனக்கு பலிதமாகிறது. ஆமென். அவர் சாபமானதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். சொல்லுவோம், இயேசு சாபமானார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்குது. என் பாவத்து நிமித்தமான உண்டான சாபங்களை எல்லாம் பிதாவாகிய தேவன் இயேசு மேலே சுமத்தி இயேசுவின் கீழ்ப்படுதனால உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்கு பண்டமாற்று செய்திருக்கிறார். இயேசு சாபமானார் என்பதை நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் அதே விதத்தில் ஒன்று நம்பணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது ஆழமாக என்ன செய்யணும், நாம் நம்ப வேண்டும். ஏன்னா அவர் தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே சாபமாக்குனது நோக்கம் என்னன்னு கேட்டால், நான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு சாப கிரியைகளை தங்கள் வாழ்க்கையில் சகித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க மேலே சாபம் கிடையாது, அவங்க சபிக்கப்பட்டவர்கள் கிடையாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் சிலுவையில் இயேசு சம்பாதித்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற வாழ்வை வாழாமல் சாப கிரியைகளை தங்கள் வாழ்க்கையில் சகித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென். சிலுவையின் மூலமாக வந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற ஒரு வாழ்வுக்கு தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அவர் அவளை பாடுபட்டார் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அவருடைய பிளெஸிங்ஸ் என்ன செய்யணும், என்ஜாய் பண்ணணும். அதுக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அவரும் சிலுவையில் பாடுபட்டு நானும் வாழ்க்கையில் பாடுபட வேண்டிய அவசியம் கிடையாது. கிறிஸ்துவின் நிமித்தம் சில நிந்தை இருக்குது, துன்பம் இருக்குது, தூசணைகள் இருக்குது, அதெல்லாம் உண்மைதான். சில பிரயாசம் இருக்குது, முயற்சி இருக்குது, இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதற்காக மாத்திரம் தேவன் நம்ம அழைக்கலை. அவர் சிலுவையில் செய்து முடித்ததுனால உண்டான ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற ஒரு வாழ்வுக்கு நம்ம அழைத்திருக்கிறார். என்ன வாழ்வுக்கு? என்ஜாய் த பிளெஸிங்ஸ். ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற வாழ்வுக்கு இன்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயேசு அழைக்கிறாருன்னு. பக்கத்து சொல்லுங்க, இயேசு உங்களை ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற வாழ்க்கைக்கு அழைக்கிறார். இந்த சாபம் அப்படின்னு பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியதில்லை. சில காரியங்கள்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நம்முடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து ஜீசஸ். ஆமென். அதனால் நான் இந்த தியரிட்டிக்கலாக டாக்ட்ரினலாக பேச விரும்பலை, ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவோம். சிலர் பாருங்கள், நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக நான் பிசாசை என்ன செய்யலை, நம்பவே இல்லை. பிசாசு ஒரு தெரிக்காரன்னு செய்யாது, நான் தெரியவே தெரியாது. எல்லாமே யார் செய்கிறா? கடவுள் தான். எல்லாம் அவன் செயல். அவர் இன்னொன்று ஒரு கொஞ்சம் மாற்றி சொன்னால் அவருடைய திருவிளையாடல் அப்படின்னு போட்டுறது. இந்த மாதிரி எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கிடையாது. நானோ இயேசுவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அப்போ ரெண்டு பேரை பற்றி போட்டிருக்கு. ஒன்று நல்ல மெய்ப்பனாகி இயேசு, இன்னொன்று திருடனை பற்றி போட்டிருக்குது. இயேசு ஒருத்தர் இருக்காருன்னா இருக்காரு, இன்னொருத்தர் யார் இருக்கான்? பிசாசு ஒருத்தர் இருக்கிறான். அதே போல் சிலர் நம்புவாங்க, ஆசீர்வாதத்தை நம்புவாங்க, ஆனால் சாபத்தை என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. சாபம்னு ஒன்று இல்லைன்னு நினைப்பாங்க. பிளெஸ்ஸிங் எப்படி இருக்குதோ அதே போல் சாபம் என்ன செய்யுது, இருக்குது. ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேலே வரும்போது அது அவனை மேலாக்கிற நிலைமைக்கு கொண்டு போகுது. அவனை துரத்தி கொண்டு வந்து அவனை முந்தி கொண்டு போகணும்னு போட்டிருக்கு இல்லையா? எதுக்காக தெரியுமா? அவனை கீழே இருக்கிற அந்த ஆளை மேலாக்குது.
வாளாக்குறவனை தலையாக்குது, அடிமையாக இருக்கிறவனை ஆளுகை செய்வனாக மாட்டுகிறது. எது? ஆசீர்வாதம். ஆனால் சாபம் என்ன செய்து தெரியுமா? எவ்வளவோ மேலாக இருக்கிற ஒரு ஆளை அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது. அவன் அள்ளியை மட்டும் அவனை துரத்துது சாபம். டெரக் பிரின்ஸ் ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, சாபத்து குறித்து ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு பாருங்க. அதாவது ஒரு இருளினுடைய ஆளுகை, பிசாசினுடைய அசுத்த கரம் அந்த மனுஷன் மேலே வந்து அந்த மனுஷன் விரும்பாத பாதைக்கு அவனை தள்ளுதான். அவன் நினைக்கிறான், இப்படி வாழ்க்கை நான் என்ன செய்யலை, விரும்பலை, இந்த தோல்வியை நான் பார்க்க விரும்பலை, இந்த வியாதி எனக்கு வேண்டாம், இந்த நஷ்டம் எனக்கு வேண்டாம், இப்படி பல காரியங்களை வாழ்க்கையில் சந்திக்கிறான். ஆனால் அதுக்கு வழியாக தான் அது என்ன செய்யுது, அவனை புஷ் பண்ணுது. அதான் சாபம். ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், கிறிஸ்து எனக்காக சாபமானார். நான் சாபத்தின் கீழாக இல்லை, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என் தலைமையில் சாபம் இல்லை, கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏங்க இயேசு சாபமானான்றீங்க, ஆனால் என் வாழ்க்கையில் ஒரே கஷ்டமாக இருக்குங்க, எப்படிங்க இந்த சாபத்தை நீக்கிறது அப்படின்னு சில கேள்விகள்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் டீல் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு அஸ்திபாரமாக இதை நீங்கள் நம்பணும். இதுதான் அஸ்திபாரம், இதுதான் ஆரம்பிப்போம். அங்கே சாபம் எப்படி வந்துச்சுன்னு போகலாமே. திருப்புங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே. கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரு, ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினாலே, நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, என் வார்த்தை நீ என்ன செஞ்சிட்ட, தள்ளிட்ட. என் வார்த்தையை தள்ளிட்டு நான் உனக்கு விளக்கின இந்த விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால். இங்கே தான் ஆரம்பமே. சாபத்தினுடைய ரூட் காசு எதுன்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தையை தள்ளுனது. அதுதான் என்ன செய்யுது, சாபத்தை கொண்டு வருது. தேவன் சாபத்தை வர வைக்கல, நீ இப்படி பண்ணதுனால அது என்ன செய்யுது, வருதுன்னு சொல்கிறார். சாபத்தை கூறலை. வாசிக்கலாமா? போட்டிருக்கு, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி யார் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்? யார் நிமித்தம்? ஆதாமின் நிமித்தம். ஒரே ஒரு ஆள் ஆதாமின் நிமித்தம். யார் சொல்கிறா இதை? தேவனே சொல்கிறார். ஏங்க அநியாயமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் மனுக்குலத்துக்கு பிரதிநிதி. அவன் கத்திர வார்த்தையை தள்ளது நிமித்தமா அது பூமி முழுமையாக என்ன செஞ்சிருச்சு, சாபத்துக்குள்ளாகிடுச்சு. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். தொடர்ந்து அங்கே போட்டிருக்கு, வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இதுதான் அந்த ஆதாமுடைய பாவத்தினால உண்டான சாபங்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், யார் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது? சத்தமாக சொல்லுங்கள். ஆதாமின் நிமித்தம். கர்த்தரே சொல்றார், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு செல்லுங்க, 12ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லாரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரு விஷயத்தை பேசப்போகுது, ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லுது, ஒரு விஷயத்தை முதல் நம்புங்க. என்னென்னா, எப்படி எல்லாருக்கும் சாபம் வந்துச்சு, எப்படி மரணம் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணம். அந்த மரணத்துக்குள்ள என்ன இருக்குது? சாபம் இருக்குது. சரியா? சாபமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால். எல்லா மனுஷரும் எப்படி பாவம் செஞ்சாங்க? ஒரே மனுஷனால எல்லாரும் எப்படி என்ன செய்யப்பட்டாங்க? பாவின் தீர்க்கப்பட்டாங்க. பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சோம் என்ன செய்யலைன்ற வச்சு பிளஸ் பண்ணுகிறவர் கிடையாது. ஆதியிலேருந்து அப்படி கிடையாது. நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பலவீனமான ஆட்களை யாக்கோபு அவனை பிளஸ் பண்ணாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உண்மையாக சொன்னால் நம்ம அவனை பிளஸ் பண்ணக்கூடாது, ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? பிளஸ் பண்ணார். ஆபிரகாம் பாருங்கள், எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? தான் உயிருக்கு பயந்து தன் மனைவியே சகோதரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார். பத்திரமா இருமா, சென்று வா மகளன்ட்டு போயிட்டாப்புல. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? பிளஸ் பண்ணுறார் ஆபிரகாமை தான் விசுவாசிகளுக்கு தகப்பனா வச்சிருக்கிறார். வித்தியாசமாக இருக்குது. அப்போ இவன் உன்னை செஞ்சுட்டான், இவன் தப்பு பண்ணிட்டான், இவன் நீங்கள் ஆஸ்வதிக்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. கர்த்தர் அதன் அடிப்படையில் ஆஸ்வதிக்கவர் அல்ல, அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிறணும். எந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் கர்த்தர் பிளஸ் பண்ணாருன்னு கேட்டால், அவர் நம்முடைய தகப்பன்.
எத்தனை பேருக்கு தேவன் அப்பாவாக இருக்கிறாரு? ஆதாமுக்கு அவர் அப்பாவாக இருந்தார். அப்பாவாக இருந்து எல்லாவற்றையும் செஞ்சு கொடுத்தார். அதான் இங்கே போட்டிருக்கு. வாசிப்போம். 13ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அதுக்கும் நம்ம வருவோம். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்ல கேளுங்க. நியாயப்பிரமாணம் ஒன்று கொடுக்கப்படுவதற்கு முன்பாக என்ன இருந்துச்சு? பாவம் இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டுட்டா ஆசீர்வாதம் வந்துடும், ஒன்னொன்னா பின்பற்றிட்டா பிளஸிங் வந்துடும் சொல்லி ஒருத்தரும் சொல்ல முடியாது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே என்ன இருக்குது? பாவம் இருக்குது. நான் எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு பிளஸிங்கை வாங்கிடுவேன்ற ஒரு இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. வார்த்தைக்கு கீழ்ப்படின்ற இடத்துக்கு வரணும். கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். சரி, ஆனால் முதல்ல அஸ்திவாரம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். நான் எல்லாத்தையும் கை கொண்டு நான் பிளஸிங்கை வாங்கிறேன்னு சொன்னால் அந்த அடிப்படையில் பிளஸிங்கை வாங்க முடியாது. இங்கே போட்டிருக்கு, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் என்ன இருந்துச்சா? பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. ஒரே ஒரு காரியம் என்னன்னா, பாவி ஆயிட்டான், பாவின்னு ஒத்துக்கிற மாட்டான், அவனுக்கு நீ ஒரு பாவின்னு சொல்கிறதுக்கு தான் என்ன இருந்துச்சு? நியாயப்பிரமாணம். அதை கொண்டு வந்து காமிக்கும்போது ஆமாம் பாவம் இருக்குன்னு என்ன செய்யுது? வெளியே தெரியுது. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவம் என்ன செய்யப்படாது? எண்ணப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லுது. நியாயப்பிரமாணத்தை அடிப்படையில் ப்ளஸ் பண்ணுறவர் கிடையாது. என்ன சொல்ல வருதுன்னு பாருங்களேன். அங்கே போட்டிருக்கு. வாசிப்போம். 14ஆம் வசனம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. எப்படிங்க எல்லாரும் சபிக்கப்பட்டாங்கன்னு கேட்டால், பாவம் செஞ்சது யாரு? ஆதாம். ஆனால் இங்கே போட்டிருக்கு, பாவம் செய்யாதவர்கள் என்ன செஞ்சிச்சான்? ஆண்டு கொண்டதான். அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். மனுக்குலத்தின் பிரதிநிதி ஆதாம் கத்திர வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காமிச்சிட்டான். கத்திர விளக்கின விருட்சத்தை கனியை புசிச்சிட்டான். சாபம் வந்துருச்சு. அது அவன் மேலே மாத்திரம் வரல, யார் மேலே வந்துருச்சு? பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஒரு குழந்தை பிறக்கும் போது எப்படி பிறக்குது? பாவியாக தான் பிறக்குது. அப்போ இந்த சாபத்துக்கு ரூட் காஸ் யாரு? ஆதாம், ஆதாமுடைய மீறுதல். வேதம் எப்படி பார்க்குதுன்னு பாருங்க. இப்போ தொடர்ந்து வாசிப்போம். 15ஆம் வசனத்தை வாசிங்க எல்லாரும். வாசிப்போம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபையின் வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. என்ன வரத்தின் பலன்? கிருபை வரத்தின் பலன். எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கே இருதயத்தை செட் பண்ண தெரியுமா? ஆதாமுடைய மீறுதலினால அது அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் யார் மூலமா? இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் பெருகி இருக்கிறது. எங்க ஆதாம் முன்னால நீ சபிக்கப்பட்டனா அப்படியே யோசித்துக்கோ, இயேசு கிறிஸ்து மூலமாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய். அப்படியே நம்பணும். எத்தனை பேர் அப்படியே நம்புறீங்க? அப்படியே நம்பணும். வேதம் இப்படி தான் பார்க்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆதாம் மீறுதல்னால பாவம் செய்யாதவங்களே அதை ஆண்டு கொண்டு மரணம் ஆண்டு கொண்டது. அப்படின்னா இப்போ போட்டிருக்கு தேவனுடைய கிருபை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய கிருபை. சத்தமாக சொல்லுங்க, தேவனுடைய கிருபை. அப்படி சொல்லுங்க, தேவனுடைய கிருபை. அந்த தேவனுடைய கிருபை எப்படி காண்பிக்கப்பட்டு தெரியுமா? முதலாவது அவர் நமக்காக இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். ஆமே. தேவனுடைய கிருபையானது இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் பெருகி இருக்கிறது. அப்போ எனக்கு நிறையா ஈவுகள் கிருபையாக வரப்போகுது. ஃபெய்த்தை மாற்றணும், விசுவாசத்தை மாற்றணும், சரியாக பிலீவ் பண்ணணும். புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால் கிருபையாக எனக்கு நிறைய ஈவு பெருக போகிறது. தொடர்ந்து வாசிக்கலாமா? வாசிப்போம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. ஒருவன் பாவம் செய்தனால உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. ரொம்ப பியாண்டாக பேசுது. நீங்கள் ஆதாம் செஞ்ச குற்றத்தினால வந்த விளைவுகளே பார்த்துட்டு இருக்காதீங்க. இயேசு சிலுவையில் பட்ட பாடுனால உண்டான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அது ரொம்ப பெருசாக இருக்குன்னு போட்டிருக்கு. ஆமென்.
ஆதாமுடைய குற்றம் வந்து ஆக்கினை தீர்ப்புக்கு, உனக்கு தண்டனைன்னு தீர்ப்புக்கு எதுவாக இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை, அவருடைய கீழ்ப்படிதல் ஒன்று செஞ்சிச்சு, எனக்கு நீதியை கொடுப்பதற்கு ஏதுவாயிற்று. இன்னைக்கு இங்கே ஒவ்வொருவருக்கும் இயேசு நீதியாக இருக்கிறார். நீங்கள் எல்லாருமே உங்கள் ஆவி தேவ நீதியாக இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள எப்படி சொல்ல முடியும்? அப்படி இல்லைன்னா நம்ம பரலோகத்துக்கே போக முடியாதுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவமே பண்ணலைங்க சொன்னால் எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். யாரும் கிடையாது. பாவம் செய்யுங்கன்னு நான் சொல்லவில்லை, ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாக இருக்கிறேன். நீதி எனக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தொடர்ந்து வாசிப்போம். 17ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார் என்பது அதிக நிச்சயமாமே. சாபம் என்ன செய்யும்? ஒருத்தனை அடிமைப்படுத்தும். ஆனால் ஆசீர்வாதம் ஆளுகை செய்யறனா மாற்றும். இங்கே போட்டிருக்குது, ஒருவனுடைய மீறல் என்ன செஞ்சான்? அவன் மேலே மரணம் ஆண்டு கொண்டிருக்க செஞ்சிச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டான கிருபையின் பரிபூரணம், நீதியாக ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள், அதை குறித்த வெளிச்சத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆளுவார் என்பது அதிக நிச்சயமாமே. மறுபடியும் ஒருவர். இன்னும் 3 வசனத்தை வாசித்து விஷயத்துக்கு போயிடுவோம். 18ஆம் வசனத்தை வாசிங்க. 18ஆம் வசனம். ஆகையால் ஒரே மிருதினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. வாசிப்போம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென். 2 விஷயத்தை ஒப்பிட்டு பேசிட்டே வருது. நம்மெல்லாம் பாவியானோம், நம்மெல்லாம் சபிக்கப்பட்டோம். எதனால? ஒருவனால. நம்ம எல்லாரும் நீதியானோம், நம்ம எல்லாரும் ஆஸ்வதிக்கப்பட்டோம். யாரால? ஒருவராலே. இல்லை சொல்லுங்க, ஒருவராலே. அதை நம்பணும். ஏன்னு கேளுங்களேன். நம்ம வந்து டைப்பாக முகத்தை மாற்றுற ஆட்கள். தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும், நான் ரொம்ப அப்படியே யோக்கியமானவனாக்கும். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு? அவங்கள மாதிரிலாம் கிடையாது, என்னை எப்படி ப்ளஸ் பண்ணார் பார்த்தியா அப்படின்னு தோணிடும். கிடையாது. நீங்கள் யோக்கியமானதுனால தான் கர்த்தர் உங்களை தேடி வந்தாராக்கும். சிந்திச்சு பாருங்களேன். பாவியாக இருக்கும்போது தேடி வந்தார். பாவியாக இருக்கும்போது தேடி வந்து ரத்தத்தால் கழுவி பிள்ளையாக மாற்றி காரியங்களை செஞ்சார். ஆகவே சில காரியம் நல்ல விஷயம் பண்ண உடனே அந்த காரியம் நம்மளோட மெரிட்டாக மாறிடக்கூடாது. ஓஹோ, நம்ம பிளஸ்ஸிங்க்கு நம்ம நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ரொம்ப அவங்கள விட பெட்டராக இருக்கிறோம் அப்படின்னு இடத்துக்கு என்ன செய்ய வரக்கூடாது. நல்லா ஆழமாக பதிச்சுக்கிறணும். ஒருவனுடைய மீறல்னால நான் பாவியானே, சாபம் என் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படிதலினால, அவருடைய சிலுவை பாடுகளால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். பிளஸ்ஸிங் வந்து நான் ரொம்ப நல்லவன் என்பதனால கிடையாது. பிளஸ்ஸிங் எனக்கு இயேசு கிறிஸ்துவால் வருகிறது. ஆதாமுக்குள்ள சபிக்கப்பட்டவன் நான், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னொரு முறை, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவருக்குள்ள, இயேசுக்குள்ள நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவர் இல்லாம கிடையாது. அதனால தான் சில வசனங்கள் பைபிள் இப்படி போட்டிருக்கு. சீக்கிரமாக வாசிப்போம் போங்க. சங்கீதம் 72ஆம் அதிகாரம் முதல்ல 7 வாசிங்க. சங்கீதம் 72:7. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். எத்தனை பேர் இங்கே நீதிமான் இருக்கிறீங்க? போட்டிருக்கு, அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். நான் சொல்கிறேன், இந்த நாட்கள் நீங்கள் செழிப்பீர்கள். இது செழிக்கிற காலம், இயேசுவின் காலம். ஆமென். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். அதே அதிகாரத்தில் 17, அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும், மனுஷர் அவருக்குள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். என்ன போட்டிருக்குது? மனுஷர் அவருக்குள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் மனுஷர் இங்கே இருக்கிறீங்க? சொல்லுங்க, நான் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இன் கிரைஸ்ட் ஐ எம் பிளஸ்ட். கிறிஸ்துக்குள்ள நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதுதான் பெருமையாக இருக்கணும். பயில்பட்டிருக்க மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். எப்படி செய்தார்? இயேசுவே தேவனால் எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். சொல்லுங்க, இயேசுவே
தேவனால் எனக்கு பரிசுத்தமானார். நான் அதை பண்ணனாக்கும், நான் இதை பண்ணனாக்கும், அதனால யானாக்கும், அதெல்லாம் வேண்டாம். எரேமியா 4:2 வாசிங்க. எரேமியா 4:2. சீக்கிரமா. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தனை ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். வாசிப்போம். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி வந்தால் கர்த்தரை மேன்மை பாட்டுறீங்க? மற்றவங்கள விட்டுருங்க. நம்ம தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? ஒரு வெற்றியை பார்த்தோம், உயர்வை பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை மேன்மை பாராட்டணும். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். என்னுடைய மேன்மை எதுன்னு கேட்டால் கிறிஸ்துவாக இருக்கிறார். சொல்லுங்க, கிறிஸ்துவே என்னுடைய மேன்மை. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறேன், அது மேன்மை கிடையாது. ஜெபம் பண்ணணும். உபவாசம் போடுறேன், உபவாசம் போடுறேன், ஆனால் உபவாசம் மேன்மை கிடையாது. தசமாக விதைக்கணும், ஆனால் தசமாக கொடுக்குறது என் மேன்மை கிடையாது. கிறிஸ்துவே என் மேன்மையாக இருக்கிறார். நான் அதில் பார்ட்டேக் பண்ணுறேன். ஜெபத்தின் மூலமாக பதில் எடுக்கிறேன். உபவாசத்தின் மூலமாக நெருங்கி வர்றேன். இன்னும் கொஞ்சம் ஆழமாக சத்தத்தை கேட்கறதுக்காக வர்றேன். தசபாகத்தின் மூலமாக நான் கர்த்தரை கனம் பண்ணுறேன், அவரை ஆதாரம் நிரூபிக்கிறேன். இவ்வளோதானே தவிர கர்த்தருக்கு ஊழியம் செய்வது மூலமாக என் அன்பை அவருக்கு பிரதியத்தை காண்பிக்கிறேன் தவிர இதெல்லாம் செய்கிறதுனால நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன் கிடையாது. நான் கிறிஸ்துவுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவன். இது ஆழமாக நம்ம அதான் போட்டு புதிய ஏற்பாட்டில் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிச்சிட்டார், ஆஸ்வதிக்க போறாரா? ஆசீர்வதித்து விட்டார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆஸ்வதிக்கப்பட்டவங்க பக்கம் சொல்லுங்க, நீங்கள் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இங்கே இருக்க எல்லாரும் பிளஸ்ஸட் பீப்புள். உங்கள் தலைமையில் பிளஸ்ஸிங் இருக்குது. ஆமென். நீங்கள் ஆதாமுக்குள்ளே கிடையாது, இயேசுவுக்குள்ளே இருக்கிறீங்க. இப்போ மனுக்குளம் விழுந்து போச்சு ஆதாமுடைய பாவத்தினால. அவனுக்கு ஒரு ரட்சகர் வேணும் என்று தேவன் என்ன செஞ்சார்? அப்பவே சொல்லிட்டார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஆனால் இந்த மனுஷனுக்கு ரட்சகர் எனக்கு வேணும் என்பதை அவன் என்ன செய்யலை, அவன் நம்பலை. தான் பாவி என்பதை அவன் என்ன செய்ய மாட்டேன்றான், நம்ப மாட்டேன்றான். அப்போ அதை காண்பிப்பதற்காக தான் தேவன் என்ன செஞ்சார்? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணம் வந்ததுனால பாவம் வரல, ஏற்கனவே இருக்கிற பாவத்தை அது என்ன செஞ்சு வெளியே கொண்டு வந்து காமிச்சிச்சு. எது சாபத்துக்கு காரணம் போட்டிருக்கு. வாசிப்போம், அங்கே எடுத்துக்கொள்ளுங்க. உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். 2ஆம் வசனத்தை பின்பகுதியில் போட்டிருக்குது, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு பலிக்கும். எப்போ பலிக்கும் ஆசீர்வாதம்? கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நடக்கும்போது என்ன செய்யும்? பலிக்கும். அப்படி இல்லைன்னா என்ன வரும்? சாபம் பலிக்கும். அதுவும் போட்டிருக்காங்க. வாசிங்க, உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் எல்லா கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாக இருக்கிறதுக்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவையாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு பலிக்கும். அப்போ வேதம் இன்னும் கொஞ்சம் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்த பிறகு ஒன்று சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் நீ செஞ்சனா ஆசீர்வாதம் உன் மேலே பலிக்கும். நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்யலை அப்படின்னா என்ன வரும்? சாபம் பலிக்கும் அப்படின்னு போட்டு. அப்போ நியாயப்பிரமாணத்தை செய்ய முயற்சிக்கும் போது அவனால் செய்ய முடியாது. தான் பாவி என்பதை அறிந்து கொள்வான். யாரை நோக்கி பார்ப்பான்? ரட்சகர் நோக்கி பார்ப்பான்றதுக்காக தான் கர்த்தர் அதை கொடுத்தார். ஆனால் நியாயப்பிரமாணத்தை செய்து நான் பிளஸ் பண்ணப்படுவேன் என்பதற்காக என்ன செய்யலை, கொடுக்கப்படவில்லை. சரி, பழைய ஏற்பாட்டில் எப்படி எல்லாரும் பிளஸ் பண்ணப்பட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்க, லீடிங்கை ஃபாலோ பண்ணாங்க. பை ஃபெய்த் விசுவாசித்து ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். எல்லா கற்பனையும் கை கொண்டதால் ஆஸ்வதிக்கப்படலை. எப்படி ஆஸ்வதிக்கப்பட்டாங்க? கர்த்தரை நம்பினாங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன செஞ்சாங்க? நம்பினாங்க. பை ஃபெய்த் என்ன செய்யப்பட்டாங்க? பிளஸ் பண்ணப்பட்டாங்க. உடன்படிக்கை நிமித்தமாக தான் பிளஸ் பண்ணார். அதான் வணங்கா காலத்தில் ஜனத்துக்கு கூட என்ன பண்ணார்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுத்தாருன்னு பார்க்குறோம். ஒன்றால் கிடையாது, ஓன் நீதி நிமித்தம் கிடையாது கர்த்தர் சொல்லுவார். உடன்படிக்கை நிமித்தம் நம்ம அது மாதிரி சிந்திக்கணும். அதுக்காக எப்படி வேணால் வாழுங்க நம்ம என்ன செய்யலை, போதிச்சுக்கல. ஆனால் வேதம் சொல்கிற காரியத்தை புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்குள்ளே போயிடக்கூடாது, ஒரு சுயநீதிக்குள்ளே போயிடக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் கை கொண்ட ஆசீர்வாதம், நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்யலைன்னா சாபன் போட்டிருக்கு. உடனே சரி நியாயப்பிரமாணப்படிலாம் செஞ்சால் ஆசீர்வாதமா, இப்போ செஞ்சு போடுறனாக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படி செய்ய முடியாதுன்னு யார் சொல்கிறா? வேதமே சொல்லுது. வாசிங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள்.
நியாயப்பிரமாணத்தை நான் செஞ்சு தான் பிளஸ்ஸிங்கை வாங்க போகிறேன்னு சொன்னால் அப்படி வாங்க முடியாது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அடுத்து போட்டு வாசிங்க. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. என்ன சொல்ல வருது? 2 காரியம் சொல்லுது. ஒன்று, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் நீ ஆஸ்வதிக்கப்பட முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் கை கொண்டு நிலைத்திருக்க எவனாலும் முடியாது. இன்னொரு விஷயத்தை சொல்லுது, நியாயப்பிரமாணத்தினால ஒருவன் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை. எப்படி நீதிமான் ஆகிறன்னு கேட்டால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அடுத்து உடனே வந்துருச்சு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதனால வர வேண்டிய எல்லா சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு வரும்படிக்கு இப்படி ஆயிற்று. அப்போ ஒன்று, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரன் சாபத்துக்கு உட்பட்டவன், செஞ்சு பிளஸ் பண்ணப்பட முடியாது. ஆனால் எப்படி நீதிமான் ஆக்கப்படுறான்னு கேட்டால் பை ஃபெய்த், விசுவாசத்தால் என்ன செய்யப்பட நீதிமான் ஆக்கப்படுறான். அடுத்து யார் வந்துட்டா? கிறிஸ்து வந்துட்டார். அவர் என்னவா? எனக்கு நான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதனால வர வேண்டிய சாபத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து சாபமாகி ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை எனக்கு சொந்தமாக்கிட்டாரு. நான் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, பை ஃபெய்த். யார் மேலே? கிறிஸ்துவின் மேலே. இப்படி சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் விசுவாசத்தினால பெரும்படியாக இப்படி ஆயிற்று. கவனிச்சுட்டு, நான் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, கிறிஸ்து செய்து முடித்தது மேலே வைக்கிற விசுவாசத்தினால தான் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். என்ன சொல்லுங்க? பை ஃபெய்த் அலோன், இன் கிரைஸ்ட் அலோன். சொல்லுங்க, விசுவாசத்தினாலே மாத்திரம், கிறிஸ்துவின் மேல் மாத்திரம். கிறிஸ்துவ மேலே வைக்கிற விசுவாசத்தினால மாத்திரம் தான் நான் என்ன செய்யப்படுறேன்? ஆஸ்வதிக்கப்படுறேன். நீங்கள் எல்லாரும் நம்புறீங்களா? ஆதாமுக்குள்ளே எப்படி சபிக்கப்பட்ட ஆக்கப்பட்டீங்களோ அதே போல் கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். நியாயப்பிரமாணத்தை செய்து என்னால் பிளஸ்ஸிங்கை பெற முடியாது. கிறிஸ்து செய்தவைகள் மீது விசுவாசம் வைத்து ஆசீர்வாதத்தை பெறுகிறேன். இதையும் நான் நம்புகிறேன். சரி, அப்படியா? கிறிஸ்து எப்படி சாபமானார்? நான் ஒரு ஆழமான விஷயத்தை உள்ளே பதிக்கிறேன். பைபிளில் சொல்லப்பட்ட அல்லது சொல்லப்படாத எல்லா சாபத்தையும் எனக்காக இயேசு ஏற்றுக்கொண்டார். சொல்லுவோம், கிறிஸ்து எனக்காக சாபமாகி. சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சாபமாகி. அப்படி சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சாபமாகி. நான் பிளஸ் பண்ணப்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம் என்னன்னு கேட்டா, கிறிஸ்து எனக்காக சாபமானார். சாபமானார். என் வாழ்க்கையில் சில குறைகள் குற்றங்கள் இருக்குது, இல்லைன்னு கிடையாது. ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் என்ன பிளஸ் பண்ணுவார். குற்றம் பண்ணுங்க நான் சொல்லவில்லை. அது நிமித்தம் அதை பார்த்து என்ன கர்த்தர் என்னை ரிஜெக்ட் பண்ண போகிறது கிடையாது. நான் அவர் வாக்குத்தத்தத்தை நான் நம்பி பெற்றுக்கொள்ள முடியும். பிளஸ் பண்ணப்பட்டவங்க நீங்கள் ரொம்ப சிறந்தவங்க நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. கிருபையினால் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். கிருபையினால் ஆசீர்வதிச்சிருக்கிறார். முதல்ல சாபம் எதை பார்த்து சொல்லப்படுச்சு தெரியுமா? வாசிக்கலாமா? நான் பதிக்க போகிற காரியம் கிறிஸ்து எனக்காக சாபமாகி. ஆதியாகமம் 3:14 எடுத்துக்கோங்க. முதல்ல எந்தெந்த விதத்தெல்லாம் கிறிஸ்து எனக்காக சாபமானான்னு காண்பிக்க போகிறேன். ஒரு 6 காரியத்தை காண்பிச்சு முடிக்க போகிறேன். முதலாவது அங்கே பார்ப்போம். ஆதியாகமம் 3:14 வாசிங்க. அப்பொழுது தேவனாய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, சரியா? முதல்ல சாவை எது மேலே கூறப்பட்டது? ஏன்னா சர்ப்பம் தானே செஞ்சு வஞ்சித்தது இல்லையா? வாசிப்போம். அப்பொழுது தேவனாய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அப்போ பைபிளில் முதல்ல இந்த சாபம் எது மேலே வந்துச்சு தெரியுமா? இந்த சர்ப்பத்து மேலே வந்துச்சு. அந்த சாபத்துக்கு ஒரு பெரிய அடையாளம் சர்ப்பமாக இருக்குது. அந்த சாபத்துக்கு ஒரு பெரிய அடையாளம் எதுவும் இருக்குது? சர்ப்பமாக இருக்குது. முதல்ல கர்ஸ் எது மேலே வந்துச்சு? அந்த சர்ப்பத்து மேலே வந்துச்சு பாருங்க. நான் உங்களுக்கு வாஸ்து காண்பிச்சேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கப்படி கிறிஸ்து எனக்காக சாபமாகி. நம்புறீங்களா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல பைபிள் போட்டிருக்கு. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்படின்னா மனுஷகுமாரன் உயர்த்தப்படும் பொழுது அது எதற்கு அடையாளமாக காட்டப்படுகிறது? வனாந்தரத்திலே மோசையினால் உயர்த்தப்பட்ட சர்ப்பத்து காண்பிக்கப்படுகிறது. நான் சொல்கிறேன், எனக்காக சிலுவையில் இயேசு அந்த ஆசீர்வாதத்தின் புருஷன் சபிக்கப்பட்ட சர்ப்பமானார். சாபம் அவர் மேலே வரலைங்க, அவர் எனக்காக சபிக்கப்பட்ட சர்ப்பமாகவே ஆனார். ரொம்ப ஆழமாக சொன்னால் ஒரு பிசாசாக்கப்பட்டார் அவர். ஒரு சாபம் எவ்வளோ பெரிய மோசமான விளைவுகளை பண்ணுது பார்த்தீங்களா? தொடர்ந்து வியாதி, தொடர்ந்து கடன், தொடர்ந்து தோல்வி,
தொடர் விபத்துகள், பரம்பரையா. இந்த 2 காரியம் பாருங்களேன், ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சாபமாக இருக்கட்டும், ரெண்டுமே டிரான்ஸ்பரபிள். அது 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் தாண்டி கடந்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னார், உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ எப்போ சொன்ன பிளஸிங் என்ன செய்யுது? கிறிஸ்துவ கடந்து வருது. அதே போல சில வேளையில் நீங்கள் பைபிளை வாசித்து பாருங்களேன். யோசுவா சொல்லுவார், எவன் எரிகோவை கட்டுறானோ அவன் சபிக்கப்பட்டவன். ஆசீர்வாதமும் சாபமும் என்ன செய்யப்படுது? கடத்தப்படுகிறது. இன்னொன்று முக்கியமான விஷயம், ஆசீர்வாதமும் சாபமும் வார்த்தையினாலே சொல்லப்படுகிறது. ஆசீர்வாதமும் சாபம் என்ன செய்யப்பட முடியும்? தலைமுறையாக கடத்தப்படும். இன்னொன்று, ஆசீர்வாதமும் சாபமும் எப்படி சொல்லப்படுது? கல்வாரி சிலுவையில் என் பாவத்தை பிதாய தேவன் இயேசு மேலே சுமத்தும் போது பாவத்தை மாத்திரமல்ல, என் சாபத்தையும் என் தரித்திரத்தையும் வியாதி அவர் மேலே சுமத்தி, ஒரு மனுஷனுடைய முகப்பார்வை இல்லையா அந்த அளவுக்கு இயேசு என்ன செய்யப்பட்டாராம்? சிதைக்கப்பட்டாராம். நாம் அவரை பார்க்கும்போது பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ரூபமே இல்லாமல் சிதைக்கப்பட்டார். சபிக்கப்பட்ட சர்ப்பமானார், எனக்காக சாபமானார். அந்த விதத்தில் என் சாபத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னொரு காரியத்துக்கு நாம் செல்வோம், அங்கே போவோம். ஏசாயா 53:6, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். முதல்ல சொன்னேன், சாபத்துக்கு எது காரணம் கேட்டால் ஆதாம் என்ன பண்ணா? கர்த்தர வார்த்தையை மீறினான். இங்கே அதான் போட்டிருக்குது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல என்ன செஞ்சு வழி தப்பி திரிந்து. கர்த்தர் வழியில் போகவே இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம். அதான் பாவம். வழி தப்பி திரிந்து தன் வழியிலே போனோம், நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம். ஆனால் வயல் போட்டிருக்கு, பிதாவாகிய தேவனோ கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய எல்லா அக்கிரமத்தையும் பிதாவாகிய தேவன் இயேசுவின் மேல் விழ பண்ணினார். எங்க ஆதாம் மேல இருந்த பாவம் சாபம் உங்க மேல அப்படியே வந்துச்சுன்னா நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க இயேசுவோட ஆசீர்வாதம் உங்க மேல வருதுன்னு? வர முடியும். ஏன் வர முடியும் கேட்டா, ஏன் பாவத்தெல்லாம் எடுத்து அக்கிரமத்தெல்லாம் எடுத்து பிதாவாகிய தேவன் அவர் மேல் விழ பண்ணினார், சுமத்திட்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அது உபாகம் 21:23 எப்படி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரத்தில் தூக்கப்பட்டவன் யாரா? தேவனால் சபிக்கப்பட்டவன். யாரால் சபிக்கப்பட்டவன்? தேவனால் சபிக்கப்பட்டவன். அப்போ சிலுவையில் இயேசு தொங்கும் போது யாரால் சபிக்கப்பட்டாரு? தேவனால் சபிக்கப்பட்டவர். எதன் நிமித்தமா? என்னுடைய எல்லா அக்கிரமும் அவர் மேலே சுமத்தப்பட்டதுனால அவர் தேவனால சபிக்கப்பட்டவரானார். பிதாவாகிய தேவன் ஏன் அக்கிரமத்தை சிலுவையில் தொங்கணும் இயேசு மேலே சுமத்தி அவரை சபித்தார். அவர் சபிக்கப்பட்டவர் ஆக்குனாரு. நான் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேர் நம்புறீங்க? சிலுவையில் இயேசு தேவனால் சபிக்கப்பட்டவரானார். ஆனால் நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டேன். சொல்லுங்கள், நான் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். பெரிய நம்பிக்கை வரட்டும். உங்களுக்கு யார் இருக்காங்க யார் என்றதான் ரெண்டாவது. கடவுள் உங்களை பிளஸ் பண்ணார் அப்படின்னா யாபே சொல்கிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி, ஆமேன், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். தேவரீர் என்னை ஆசீர்வதி. இத்தனை பேர் என்னை பற்றி இப்படி சொல்லலாம். ஆனால் நீங்கள் பிளஸ் பண்ணால் காரியம் மாறும். ஆமேன், கதையே மாறும். நான் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா இயேசு தேவனால் சபிக்கப்பட்டவர். எப்படி சபிக்கப்பட்டார்? ஏன் அக்கிரமெல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டது. அப்போ அந்த விதத்தில் என்ன பண்ணார் இயேசு? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதனால வர்ற அல்லது வார்த்தை மீறினால அந்த பாவத்தையும் அந்த பாவத்தின் விளைவான சாபத்தையும் எங்கே போயிடுச்சு? இயேசு மேலே சுமத்தப்பட்டுருச்சு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 22:42 வசனத்தை வாசிங்க. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கூடாது என்று ஜெபம் பண்ணினார். ஆனால் அந்த பாத்திரம் என்ன செய்யற? நீங்கள. அது என்ன பாத்திரம்? இந்த பாத்திரம் என்னன்னு சொல்ல வந்தால், சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிதா சொன்னார், சர்வலோகத்தின் பாவத்தையும் அந்த பாவத்தின் விளைவுகள் நீ என்ன செய்யணும்? குடிக்கணும். குடிச்சாரா குடிக்கலையா? அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொண்டார். அதனால தான் அப்படி சொல்லுவார். அவர் ஒன்று சொல்லுவார், திருவிருந்து ஆராதனை எடுக்கும்போது சொல்லுவார், பஸ்காவனை சேர்க்கும்போது சொல்லுவார், இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை ஆகியிருக்கிறது. ஒரு நியூ கவர்னண்டை நான் உண்டாக்குறேன். மனுஷனுடைய பாவத்தை நான் செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ரத்தத்தை சிந்தி ஒரு புதிய உடன்படிக்கையை செய்கிறேன் பிதாவோடு கூட. அப்படி சொல்லிட்டு புதிய இன்னும் 1 கொரிந்தியரில் போட்டிருக்குது, நாம் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தோடு ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அப்படின்னா அந்த பாத்திரம், அவர் குடித்த பாத்திரம் சாபத்தின் பாத்திரம், நான் குடிக்கிற பாத்திரம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?
ஒவ்வொரு மாதம் குடிக்கிறோம் இல்லையா, திருவிதாரம் எடுக்கிறோம் இல்லையா, அவர் கெத்செமனே தோட்டத்தில் குடிக்கும்போது என்னத்தை குடித்தார்? என் பாவத்தையும் என் பாவத்தால் உண்டான சாபத்தையும் வியாதியும் தரித்திரத்தையும் அவர் குடித்தார். அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த பாத்திரத்தை. ஆனால் நான் இப்போ ஒரு பாத்திரத்தை பங்கு கொள்றேனே, எதில் பங்கு கொள்றேன்? அது ஆசீர்வாதத்தின் பாத்திரம், அது ஆசீர்வாதத்தின் ரத்தம், என் சாபத்தை நீக்கின ரத்தம், அதை நான் குடிக்கிறேன். ஏன் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு ரத்தத்தை சிந்தி எனக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து கொடுத்த ரத்தத்தில் நான் பங்கு கொள்கிறேன். நான் நம்புறேன் ஆழமா, என் சாபத்தெல்லாம் இயேசு குடித்து விட்டார். ஆமென். ஏற்றுக்கொண்டார். இனி எந்த விதத்தில் அவர் ஏற்றுக்கொள்றது? இப்போ கட்டாயப்படுத்துகிறார் பிதா வந்து, நீ தான், வேற வழியே இல்லை, இயேசு குடிக்க சொல்கிறாரு. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். வாசிப்போம் இன்னும் யோவான் 19:1. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி அவருக்கு உடுத்தி, யூதுடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். அங்கே நம்ம வாசித்தோம், ஆதாமை பார்த்து, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கு முளைப்பிருக்கும், பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அந்த முள்ளை எடுத்து எங்கே வைக்கிறாரு? இயேசுவின் தலைமையில் வைக்கிறார். கைனி பிராசத்தில் தோல்வி இருக்கும், தொழில் நஷ்டம் இருக்கும், பெரும்பான்மையாக பொருளாதாரத்தை பார்த்துச்சிருச்சு. ஆனால் அந்த சாபத்தை எனக்கா இயேசு தலையில் சுமந்தார். ஆமென். அந்த தரித்திர முள்ளை எனக்கா இயேசு ஏற்றுக்கொண்டார். அதான் அங்கே போட்டிருக்கு, முள்ளுனாலே ஒரு முடியை பின்னி. அதுக்கு அடையாளமாக இருக்குது. என் தரித்திரத்தை அவர் சுமந்து இருக்கிறார். பாவத்தை மாத்திரம் சுமக்கலை, சாபத்தையும் சுமந்தார். அந்த சாபம் வந்து எதை குறிக்குது? தரித்திரத்தையும் குறிக்குது, வியாதியையும் குறிக்குது. அதான் பைபிளில் போட்டிருக்குது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்ம நோய்களை சுமந்தார். சிலுவையில் பசியாக இருந்தார், பசி பட்டினியாக இருந்தார், நிர்வாணமாக தொங்கினார், தாகமாக இருந்தார். ஒரு தரித்திரத்தை எந்த லெவலில் ஒரு மனுஷனை கொண்டு போகுமோ, பேசிக்கான விஷயம் ட்ரெஸ் இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, அது மூணே அவர் சுமந்தார். யார் அவர்? காட்டு புஷ்பங்களுக்கு கொடுத்து வைக்கிற தேவன், ஆகாயத்து பட்சிகளுக்கு போஷிக்கிற கர்த்தர். ஆனால் அவர் எனக்காக ஒன்றும் இல்லாமல் சிலுவையில் தொங்கினார். எந்தெந்த விதத்தெல்லாம் சாபமானோம் அந்த விதத்தில் சாபமானார். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் ஒன்று செய்யணும். உபாகம் 28ஆம் அதிகாரத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் இன்றைக்கி தியானம் பண்ணுங்கள் வீட்டில் போய். நியாயப்பிரமாணத்தை கை கொண்டா என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். கை கொள்ளனா சாபம் வரும். ஆனால் புதிய படம் சொல்லிருச்சு, நீ கை கொள்ள முயற்சித்த அப்படின்னா கிரியினால் நீ என்ன செய்ய முடியாது? ஆஸ்வதிக்கப்பட முடியாது. எனக்காக இயேசு என்ன செஞ்சார்? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதனால வர வேண்டிய சாபத்தை ஏற்றுக்கொண்டார். இப்போ நான் ஒரு விஷயத்தை நம்பலாம், எனக்காக அவர் கை கொண்டதுனால நான் விசுவாசிக்கலாம். எனக்காக ஒரு சாபமானதுனால நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் சொல்லப்படுற ஆசீர்வாதங்கள் என் மேலே வரும். எத்தனை பேர் நம்ப போகிறீங்க? இந்த உபாகம் 28 14ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்படுற எல்லா ஆசீர்வாதங்களும் என் மேலே வந்து பலிக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சா வாசித்து பாருங்க. வாசிக்கும் போது அவன் சொல்லிட்டே இருங்க, இந்த சாபம் எனக்கு இல்லை, இந்த சாபத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காலை வேளையிலே இந்த பைபிள் எங்கெங்கெல்லாம் சாபம் 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 போட்டிருக்கோம், இதை செஞ்சா சாபம், அதை செஞ்சா சாபம் போட்டிருக்கோம், அந்த எல்லா சாபத்தையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். இந்த பைபிளுக்குள்ள நீ எவ்வளவு ஆழமாக ஆராய்ச்சி செஞ்சு படித்தாலும் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 400 இடங்களில் பிளஸ்ஸிங்கை பற்றி போட்டிருக்கான், 200 இடங்களுக்கு மேல்பாக சாபத்தை போட்டிருக்கான். எங்கெங்கெல்லாம் சாபம் போட்டிருக்கோ அந்த சாபத்தெல்லாம் எனக்காக சிலுவையில் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஒன்று விடாமல் அவர் ஏற்றுக்கிட்டார். 28ஆம் அதிகாரத்தில் பின்பகுதியில் என்ன செய்யுங்க, வாசித்து பாருங்க. இல்லை இப்படி என் வாழ்க்கை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் போட்டிருக்கு, இருளில் தடவுற மாதிரி தடவி திருவாய், ஒருவரும் உனக்கு உதவி செய்வார் இல்லைன்னு போட்டிருக்கு. இல்லை, அது எனக்கு கிடையாது, எனக்கு அனுகூலம் உண்டாகும். ரிவர்ஸ் ஆகணும். அப்படியே கம்யூனியன் வந்து பிளஸ்ஸிங் என்ன செஞ்சிருக்கு? சாபத்தை ரிவர்ஸ் ஆகிருச்சு. சாபத்தை சிலுவையில் ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். உன் மேலே அன்பு கூர்ந்து மாற பண்ணினார். எசேக்கியேல் 18:2 போட்டிருக்குது. அது ஒரு சாபம். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் குசி போயின. அப்படின்னா முன்னோர்கள் பண்ண பாவம் யாரை பாதிக்குது? பிள்ளைகளை பாதிக்குது. ஆனால் ஆண்டு சொல்றார், இனி அந்த வழக்கு சொல்லப்படுவது இல்லைன்றார். எதுக்கப்புறம்? சிலுவைக்கு அப்புறம். ஏன்னா அவர் அந்த கசப்பு கலந்த காடியை ருசி பார்த்துன்னு போட்டிருக்கு பைபிளில். அந்த தலைமுறை சாபத்தை இயேசு எனக்காக ஏற்றுக்கொண்டார். முன்னோர்கள் பண்ண அந்த விக்கிரக ஆராதனையால் வந்த சாபத்தை சிலுவையில் இயேசு தடுத்து நிறுத்தி இருக்கிறார். நம்ம முன்னோர்லாம் என்ன பண்ணால் நமக்கு தெரியாது. பைபிள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோர்தானை கடந்து போவதற்கு முன்பாக தேசத்தை சுதந்திரிக்கணும். ஆனால் என்ன இருக்கும்? குறுக்க யோர்தான் இருக்கும். பைபிள் போட்டிருக்கு, அந்த யோர்தான் என்ன பண்ணிச்சான்? பின்னிட்டு போச்சான். எது வரைக்கும் போச்சான்? ஆதாம் ஊர் வரைக்கும் பின்னிட்டு போய் குவியாக நின்றுச்சான். அது மாதிரி ஆண்டவர் மனுக்குலத்தினுடைய ட்ரேஸ் பண்ணுறாரு பாவத்தை. எது வரைக்கும்?
ஆதாம் வரைக்கும் அத்தனை எடுத்து குவியலாக எடுத்து இயேசுவை குவிச்சிட்டார். இனி குவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிறீங்களே முன்னோர்கள் சாபம் இருக்குமோ, ஏதாவது பரிகாரம் பண்ணணுமோ? கிடையாது. எல்லாத்தையும் மொத்தமாக ட்ரேஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் எந்தெந்த முன்னோர்லாம் வந்தாங்களோ அவங்க சாபத்தெல்லாம் எடுத்து மொத்தமாக சிலுவையில் பிதாய தேவன் இயேசு மேலே சுமத்திட்டார். கடைசியாக ஒன்று போட்டிருக்கு, 1 சாமுவேல் 2:32 போட்டிருக்குது. ஏலி ஒரு ஊழியக்காரன், தன் பிள்ளைகள் தவறு செய்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக காரியத்தை செய்கிறாங்க, தடுக்கலை. ஒரு சாபம் வருது. என்ன சாபம் தெரியுமா? பைபிள் போட்டிருக்கு, கிழவன் உன் வீட்டில் இருப்பது இல்லை. ஒரு சாபம். வயது முதிர்ந்து என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்கன்னு போட்டிருக்கு. சில கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில வீட்டில் சில இப்படி சொல்லுவாங்க, சாட்சி சொல்லியிருக்காங்க பாருங்கள், கரெக்டாக இத்தனை வயசு வந்தால் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சாபத்தை. நான் சொல்கிறேன், அந்த சாபத்தை சிறுவேளை இயேசு சுமந்து விட்டார். 33 வயசில் தம் வாலிப வயதில் தம்முடைய ஜீவனை நமக்காக விட்டார். எதுக்காக தெரியுமா? நம்ம நீடித்த நாட்களால் திருப்தியாக்கும்படிக்கு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எதனால சாபம் வருதுன்னு கேட்டால், கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால சாபம், நியாயப்பிரமாணத்தை கை கூடாதனால சாபம். அந்த பாவத்தெல்லாம் அக்கிரமத்தெல்லாம் பிதாவாகிய தேவன் இயேசு மேலே சுமத்தி அவரை சாபமாக்கி தேவனாலே சபிக்கப்பட்டார் இயேசு. அதனால் ரத்தத்தை சிந்தினார். நம்முடைய சாபத்தின் பாத்திரத்தை அவர் பங்கு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரம் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. சபிக்கப்பட்ட சர்ப்பமானார். என் தரித்திரத்தை அவர் சுமந்தார். பாவத்தை மாத்திரமில்லை, என் வியாதியும் சுமந்தார். ஏன்னா சாபம்னா தரித்திரத்தையும் குறிக்குது, வியாதியும் குறிக்குது. அந்த முள்முடி அவர் ஏற்றுக்கொண்டார். நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாத அவர் வர வேண்டிய எல்லா சாபமும் அவர் மேல் உச்சரிக்கப்பட்டது. முன்னோர்கள் பாவ சாபம், தலைமுறை சாபத்தையும் பரம்பரை வியாதியையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். எதையும் மிச்சம் வைக்கல. கடைசியாக வாலிப வயது மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். 100 வயது உள்ளவங்க இருப்பாங்க, ஆமென், முதிர் வயது வரை இருப்பாங்க. எந்தெந்த விதத்தில் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா உபாகம் 28 என்ன செய்யுங்க, போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்ட எல்லா சாபத்தையும் வாசினா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், அது ஒன்றொன்றையும் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் படிக்கும்போது சொல்லலாம், இது எனக்கு கிடையாது, அப்படியே அதற்கு ஆப்போசிட்டாக அவருக்கு தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய கண்டுபிடிச்சி அதை சொல்லுங்கள். நீ அடிமைப்படுவாய், நீ கடன் வாங்குவாயின்னு போட்டிருக்கோம். இல்லை அப்படி சொல்லக்கூடாது. இல்லை இந்த சாபத்தை இயேசு சுமந்துட்டாரு, நானும் கடன் வாங்காதிருப்பேன். நான் கேட்குற கடைசி கேள்வி, எத்தனை பேர் நம்புறீங்க கிறிஸ்து உங்களுக்காக சாபமானார் என்று? நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு உங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று? எத்தனை பேர் நம்புறீங்க கிறிஸ்துவ நீங்கள் நம்புறதுனால ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்துருச்சுன்னு? நீங்கள் எத்தனை பேர் தேவனாலே ஆஸ்வதிக்கப்பட்ட எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் பிளஸ் பண்ணப்பட்ட எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லை கொஞ்சம் ஏதோ இருக்குங்க, ஏதோ வருதுங்க, ஒட்டிக்கிட்டு இருக்குங்க, ஒன்றும் கிடையாதுங்க. இப்பயும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, இல்லையே இன்னமும் ஏதோ ஒன்றுமா இருக்கே அப்படின்னா அதை சொல்லி முடிச்சிடும். பைபிளை வாசித்து பார்க்கும்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்காமல் விக்கிரகங்களை செஞ்சு அதை ஆராதிக்கிறாங்களோ அவங்களாம் சபிக்கப்பட்டவர்கள் அப்படி சொன்னவொடனே ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமேன்னு சொல்லுவாங்க. அதாவது சில உபாகம் 27ஆம் அதிகாரத்தில் 28க்கு முந்தின அதிகாரத்தில் யாரெல்லாம் சபிக்கப்பட்டவன்னு ஒரு லிஸ்ட்டு வருது. ஒரு 12 விதமான சாபம் வருது. அது ஒரு லிஸ்ட்டு போடப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா விக்கிர ஆராதனை செய்கிறவங்க என்ன வருமா? சாபம் வரும் போட்டிருக்குது. இப்படி சில லிஸ்ட்டு போட்டிருக்குது. நான் சொல்கிறேன், எல்லா சாபத்தையும் எனக்கா இயேசு ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? இப்போ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இப்போ நம்முடைய பங்கு ஒன்று இருக்குது. நாமும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருக்குள்ள ஆஸ்வதிக்கப்பட்டவன் தான். ஆனால் பிசாசிய வாழ்க்கையில் இடம் நுழைவதற்கு நான் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. இப்போ என்னை சபிக்கிறவர் கர்த்தர் கிடையாது. நான் பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது, வார்த்தை கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அது என்ன செய்யுது? ஒரு சாபக்கிரிகளை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை நாம் சொன்ன மாதிரி தொடர் தோல்வி, தடைகள், தொடர் வியாதி இப்படிலாம் இருக்குது அப்படின்னா நாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். என்ன காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்கிறோம், எதில் நாம் என்ன செய்யணும்? ரிப்பண்ட் பண்ணணும். எதில் நம்ம மனம் திரும்பணும், அதை அறிக்கை செய்ய என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பு அறிக்கை செஞ்சு அதுலேருந்து வெளியே வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்களா? உங்களுக்கு தான் தெரியும். நான் இப்போ அந்த லிஸ்ட்டு சொன்னீங்க, நீங்கள் பயந்துருவீங்க. இப்படி கூட போட்டிருக்கு, தன் தகப்பனையும் தாயும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். பாஸ்டர் டெய்லி திட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வேறு இப்படி சொல்லி போட்டீங்க பொசக்குன்னு. உண்மை. டெரக் பன்சன் ஒரு பிரசங்காக சொல்லுவார், நான் வாழ்க்கையில் ஏராளமாக பார்த்துருக்கேன், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. தகப்பனையும் தாயும் கணம் பண்ணாதவன் கிடையாது, என்ன செய்கிறவன்? தூசிக்கிறவன். தகப்பன் தாயை திட்டுறவன், தகப்பன் தாயை தூசிக்கிறவன், அது சபிக்கப்பட்டவன் போட்டிருக்கு பைபிளில். அதே இது எபேசியரில் போட்டிருக்குது, உன் நாட்கள் நன்றாக இருப்பதற்கும் நீடித்து இருப்பதற்கும் உன் தகப்பன தாயையும் கனம் பண்ணுவாங்க, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருக்கும் போட்டு. உடனே பயந்துடாதீங்க, பாஸ்டர் இம்பட்டினார் நல்லா தான் பிரசங்கம் பண்ணீங்க, ஆஸ்வதிக்கப்பட்டவன் இப்படி சொல்லிவிட்டீங்க. கடைசி என்ன சொல்ல வரேன்? கவனம் கொடு.
பிசாசுக்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. புரிஞ்சவங்களா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கனம் பண்ணு, தகப்பன் தாய் என்ன செய், கனம் பண்ணு. இப்படி இப்படின்னு போட்டிருக்குது. இந்த உலகத்தில் ஏற்கனவே சாபம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், என்ன ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாங்களை பண்டசாலையில் கொண்டு வாருங்கள்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் அதிலே போட்டிருக்கு, கொண்டு வராதவங்களை பற்றி பையில் போட்டிருக்கு, நீங்கள் சபிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. உடனே பயந்துடாதீங்க, இங்கே பார்த்தியா பாஸ்ட்டு விட்டு போட்டு விட்றாரு, தசமாங்கலாம் சபிக்கப்பட்டுன்றாரு. இல்லை இல்லை, ஐயோ இங்கே சாபம் இருக்குது, ஆனால் என்ன செய்யுங்க, கொண்டு வாங்கன்றாரு. சில காரியங்கள் தொடர்ந்து சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணி கத்துற வார்த்தைங்காவது நம்ம என்ன செய்யறோம், மீறுறோமான்னு பார்த்து நம்ம என்ன செய்யணும், சரி செய்து கொள்ள வேண்டும். சரி செய்யும் போது காரியம் மாறும். இப்போ சில சொல்கிறாங்க இல்லையா, ஏசு சாபமா நான் ஆசிரிக்கப்பட்டவன், ஒன்றும் நடக்கலைங்க அப்படி சொல்லும்போது சரி செய்ய வேண்டிய கொஞ்சம் சரி செய்து கொள்ளணும். பழைய பாட்டில் போட்டிருக்கு, தகப்பன் தாயை தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். புதிய பாட்டில் போட்டிருக்கு, கனம் பண்ணுறவன் நாட்கள் நன்றாக இருக்குமா, நீடித்திருப்பானா. வேணுமா வேணாமா? நம்ம ஏன் அங்கே ஒரு ஓட்டையை விடுவானே, நம்ம ஏன் பண விஷயத்தில் கத்தருக்கு முதல்ல கொடுக்காம இருப்பானே. இந்த மாதிரி கொஞ்சம் என்ன செய்யணும், கவனிக்கணும். நீங்கள் இந்த முடிவு எடுத்துடக்கூடாது. பாரு, எல்லா வார்த்தையும் நான் ஒன்று விடாமல் நான் கை கொண்டு பிளஸ்ஸிங் வாங்க போகிறேன், அந்த இடத்துக்கு போவேனா. ஆனால் முதல்ல நம்புங்க, நான் கிறிஸ்துவுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவன். கிறிஸ்து எனக்காக சாபமாகி ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் என் மேலே வந்திருக்குது. கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஒருவேளை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியல, சில நேரம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதாவது ஐயோ ஏதோ சாபம் இருக்குமோ, சாபத்துக்கு இடம் கொடுக்குறோமோ அப்படின்னு நீங்கள் ரொம்ப அந்த பகுதியில் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டேன். ஆனால் நம்புங்க, ஒருவேளை ஆண்டவரை நான் அறியாமல் இருந்தால் கூட என்ன செய்யுங்க, எனக்கு தெரியப்படுத்துங்க, என்னை மன்னிங்க, நான் ஆசீர்வாதமான வாழ்க்கை அனுபவிக்க விரும்புகிறேன். இப்போ கடைசியாக ரொம்ப பிரதானமாக ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படி சொன்னீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் தவறுறோம். என்ன விஷயத்தில் சொல்லுங்கள் பார்ப்போம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். என்ன தவறுகிறோம்? வாயின் வார்த்தையில் தவறுகிறோம். பெரும்பான்மையாக ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமல் இருப்பதுக்கு காரணம், நம்ம ஆசீர்வாதத்தை பேசுகிறதில்ல, அதற்கு மாறாக கர்த்தர் வார்த்தைக்கு புறம்பாக பேசுகிறோம். பெரும்பான்மையாக ரட்சிக்கப்பட்ட தேவன பிள்ளைகள் வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங் அனுபவிக்க முடியாமல் போனதுக்கு காரணம், அவங்க இந்த பிளெஸ்ஸிங் என்ன செய்யறதில்ல, பேசுகிறதே இல்லை. அதற்கு மாறாக என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு விரோதமாக சாபத்தை பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. எத்தனை பேர் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேச போகிறீங்க? ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேசி தான் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து பிளெஸ்ஸிங்கை பேசுகிறீங்களோ அதை என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். சொல்லணும். கடைசியாக வெளிப்படுத்தலில் போட்டிருக்குது, இதை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை எடுத்துகிட்டு போங்க. 22ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். சிங்காசனத்தில் என்ன வருது? ஜீவ தண்ணீருள்ள நதிகள் வருது. ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. ஜீவ தண்ணீர் வரும்போது அது எங்கே வருது? ஜீவ விருட்சம் வருது. தொடர்ந்து வாசிப்போம். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவை. நல்லா கவனிங்க. முதல்ல ஜீவ தண்ணீர் வருது, அப்புறம் தான் என்ன வருது? ஜீவ விருட்சம் வருது, அப்புறம் தான் என்ன வருது? கனிகள் வருது, அப்புறம் தான் என்ன, அதில் என்ன இருக்குது? இலைகள் இருக்குது. இப்படி வரதுனால நாங்கள் போட்டிருக்கு. வாசிப்போம். இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஆமென். நான் சொல்கிறேன், இனி ஒரு சாபமும் இராது. இனி ஒரு சாபமும் இராது இயேசு நாமத்தினால. இனி ஒரு வியாதியும் இராது இயேசு நாமத்தினால. இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மீது உங்களுக்கு பலிக்கும் இயேசு நாமத்தினால. உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளும் பிளெஸிங் பலிக்கும். வாய் ரொம்ப முக்கியம். இனி ஒரு சாபமும் இராது. இனி எதுக்கப்புறம் கேட்டால் சிலுவைக்கு அப்புறம். எதுக்கப்புறம் கேட்டால் என் வாயின் வார்த்தையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் வார்த்தையை பேச பேச. எதுக்கப்புறம் கேட்டால் அந்நிய பாஷை தொடர்ந்து பேசும்போது. சிறந்த ஒரு வழி. ஜீவத்தண்ணீர் எதை குறிக்குது? உன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தின் நதிகள் புறப்பட்டு ஓடுன்னு போட்டிருக்குது. அங்கிருந்து வரும்போது என்ன செய்தான்? ஒரு சாபம் இல்லையா. ஜீவத்தண்ணீர் நதிகள் உன் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு ஓடும். நீ பேச பேச என்ன செய்யும்? ரபா தல் அஹத ரபா லபன் பேச பேச என்ன செய்யும்? அது என் வாழ்க்கையில் பாய்ந்து போகும். எல்லா சாபத்தையும் நீக்கும் இயேசு நாமத்தினால. இனி ஒரு சாபமும் இராது. ஒரு உதாரணத்தை சொல்ல மறந்துட்டேன். முந்தானத்து பாருங்க, போனவங்க சொல்லுங்க. இனி ஒரு சாபமும் இராது. ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற வாழ்க்கையை வாழப் போகிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சிலுவையிலே இயேசு தேவனாலே சபிக்கப்பட்டார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். பிளஸட்.
யூ ஆர் பிளஸட் 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 பிளஸட். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளி உன் மீது பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அவருடைய முகத்தினுடைய ஒளி உன் மேலே விழும் இயேசு நாமத்தினால. பாதுகாவலும் சமாதானமும் பங்கா மாறும் இயேசு நாமத்தினால. சின்ன உதாரணம் மறுபடியும் நினைப்பட்டு விரும்புகிறேன். மேஜராக நம்ம பிளஸ்ஸிங்கை அனுபவிக்காத காரணம் நம்ம ஆசீர்வாதத்தின் வார்த்தை என்ன செய்யறதில்லை, உச்சரிப்பதில்லை. அதற்கு மாறாக சாபத்தின் வார்த்தை என்ன செய்கிறோம், பேசுகிறோம். ஒன்றுமில்லை, போன வாரம் பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கு மெடிசன் வாங்கறதுக்காக போயிருந்தேன். அது இலவச மெடிசன். உள்ளே போனால் கூட்டம் ரொம்ப பெருசாக இருக்குது, க்யூ பெருசாக இருக்குது. உள்ளே போனேன்னு அவன் சொன்னேன் பாருங்கள், போச்சா இன்றைக்கி 4 புல்லாம் இங்கேயே போக போகுது அப்படின்னு சொன்னேன் பாருங்கள். ஆண்டு சொன்னார், தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னாரு. ஒரு செகண்டில் ஒரு வார்த்தை சத்தம் கட்டிச்சு பாருங்கள், தப்பாக சொல்லிட்டேன். நான் நின்றுட்டே இருக்கேன், தூரமாக நிற்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள். டக்குன்னு பக்கத்தில் ஒரு க்யூ ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பின்னாடி வந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போய் நின்ட்டாங்க. இங்கிட்ட ஒரு க்யூ ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் பார்த்தேன், என்னடா இந்த க்யூ வேகமாக போகுதுன்னுட்டு நான் என்ன பண்ணேன், இப்போ இந்த க்யூவில் நிற்காம அந்த க்யூவில் அதில் தப்பிட்டேன். அது அப்புறம் இது வேகமாக போகுது, எனக்கு பின்னாடி வாங்கிட்டு போயிட்டானுங்க. கத்த சொன்னார், உன் வாயை விட்டு ஒன்றே சொன்ன பார்த்தியா, அதுதான் இது. நீ சொல்லாமல் இருந்தனா பின்னாடி இருந்த நீ எப்படி வந்திருப்ப, முன்னாடி வந்திருப்ப. உனக்காக நான் ஓப்பன் பண்ணேன். அங்கே ஓப்பன் பண்ணது உனக்காக, அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணது உனக்காக. ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, உன் வாயின் வார்த்தையால் அதை என்ன செஞ்சுட்ட, டிலே பண்ணிட்ட, அடைச்சி போட்ட. உருளை என் மேலே சாபம் இருக்குமோ, என் வீட்டில் சாபம் இருக்குமோ, தப்பு பண்ணுறனோ, அதெல்லாம் நிறுத்திட்டு புத்தகத்தை எடுத்து நல்ல ஆசீர்வாதத்தின் வார்த்தை என்ன செய்யுங்க, பேச ஆரம்பிங்க. கிறிஸ்து எனக்காக சாபமாகி. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு பலிக்கும். ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் சொல்லப்பட்டது, முதிர் வயதில் ஆமேன் வெள்ளியும் பொண்ணும் புறப்படுவார்கள். ஆமேன். முதிர் வயதிலும் சகல காரியம் ஆசீர்வதித்து வந்தார். ஆமேன். வெள்ளியும் பொண்ணும் ஆசீர்வாத சீமானாக்கப்பட்டார். ஆமேன். ராஜாக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி ஜெயித்தார். ஹல்லேலூயா. எல்லா பிளஸிங் உங்கள் மேலே வருது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.